அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்பந்தமாக நிறைய ஆலோசனைகளையும் வழிமுறைகளும் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பாட்டு, பட் ரொம்ப நாள் இடைவேளை. அது ஏன்னா பல்வேறு ரெக்குவயர்மெண்ட் நிறைய தேவைகள்னால அதில் ஓடிட்டே இருக்கிறோம். டைம் கிடைக்கிறது இல்லை. எனவே நீங்கள் ஒரு வேலையாக எப்படியாவது பிடிச்சி இன்னைக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எப்படியா நம்ம சேனலில் போட்டுருணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கம். ரைட். ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு டேட் என்ன தேதி? இது 10ஆம் தேதி. ரைட். இன்னைக்கு 10/7/2025 ஆனது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பார்க்கணுன்ற ஆசை. நம்பர் 1. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பயனுள்ள தகவலை மட்டும் பார்க்கலாமே. நம்பர் 1, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டிங்க. வெயிட் ஃபார் த ரேங்க் அப்டேட்டு. என்ன மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகும், என்ன மார்க் வரைக்கும் கிடைக்காது, அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் எப்படி போகணும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறவங்க முதல்ல நான் சொல்றது, எந்த ஸ்டேட்ல கவுன்சிலிங் ஓபன் பண்ணாலும் அப்ளிகேஷன் போட்டு வைங்க, தப்பே கிடையாது. கர்நாடகாவுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஆல்ரெடி நம்மகிட்ட எந்த மாணவர்கள் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். அப்ளை பண்ணாதவங்க திரும்ப ஓப்பன் ஆகாது. ஓப்பன் பண்ணி முடிச்சவங்க ஃபர்தரா நம்ம மதிப்பெண்ணுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, வேண்டாமா, பணம் கட்டலாமா, இல்லை அதில் சீட்னு ஒன்று இருக்கு, அந்த அதர் சீட்டை நமக்கு டைரக்டா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கர்நாடகாவில் இருக்குங்க. ஸோ பதிவு பண்ணாதீங்க, பதிவு பண்ணியிருப்பீங்க. பதிவு பண்ணியிருந்தா, சார் எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா எப்படியாவது கர்நாடகாவில் சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா தேவைப்படுற மாணவர்கள் அதை பத்தி பேசலாம். நம்பர் 2, சென்டாக் புதுச்சேரி. எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரைவேட் கல்லூரியா இருக்கட்டும், இதுல எம்பிபிஎஸ் இடங்களை வாங்குவதற்கோ இல்ல பிடிஎஸ் இடங்களை வாங்குவதற்கோ நிறைய வீடியோஸ் அப்கமிங் நிறைய கொடுத்துருக்குறோம். கட் ஆஃப் ரிலேட்டடான நிறைய வழிமுறை நடத்திருக்கிறோம். அதோடைய மிகப்பெரிய தேடல். இதை ஓப்பன் பண்ண உடனே சொல்லணும்னு நினைச்சேன், பட் டிலேடு. எனவே இன்னைக்கு எத்தனை பேர் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ மஸ்ட் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா சார்? ஏன் நான் அப்ளிகேஷன் போடணும் சார்? நல்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ்ன்ற ஒரு லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க பெரிதாக வெளி மாநிலத்தோட அப்ளிகேஷன் தேவைப்படாது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 2000 ரூபாய் அப்ளிகேஷன் தானே, போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் எப்போதும் என்கரேஜ் பண்ணுவேன். அதுக்கு ஆவரேஜ் மார்க்ல இருந்து கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க, தப்பே கிடையாது. அது தமிழ்நாட்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கணக்கு பார்க்கும்போது அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 70,000+ தமிழ்நாடு கீழே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கிறதா நமக்கு ஒரு புள்ளி தகவல் தெரியுது. சரிங்களா? இன்ஃபர்மேஷன் தெரியுது. அப்போ அவ்வளவு மாணவர்கள் 70,000 இருக்கிற, எழுதுனதே 76,000 மாணவர்கள் தானே. அப்போ ஒரே மாணவர் கூட 2 அப்ளிகேஷன் இதே கவர்மெண்ட் கோட்டா தனியா இது மாதிரிலாம் கூட போட்டிருக்கலாம். பட் தோராயமான மதிப்பு. ஸோ ஒரு 50,000 கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 50,000 மாணவர்கள் தமிழ்நாட்டிலே போட்டி போடும்போது இருக்கிறது ஒரு 11,000 சீட் தானே. எக்ஸ்ட்ரா 30,000-40,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதுக்கு? எப்படியாவது வாங்கிடலாம், ஏதோ ஒரு மெத்தட்ல வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பாண்டிச்சேரியில இங்கெல்லாம் 1000 ரூபாயில முடிஞ்சது, அங்க 2000 ரூபாய் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் ஆனது எம்பிபிஎஸ் கோர்ஸுக்காக அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம், பிடிஎஸ்க்காக பயன்படுத்தலாம். இதுவும் என்ஆர்ஐ மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ஆர்ஐ இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு வேறு எந்த ஒரு குறுக்கு வழியும் தேடாதீர்கள். நான் குறுக்கு வழியை தேடி கண்டுபிடிப்பதும் இல்லை. ரியலாவே நீங்க என்ஆர்ஐயா இருக்கிறீங்க, உங்க குழந்தைக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண நினைக்கிறீங்க, இல்ல என்னுடைய தம்பி இருக்கிறார், இல்ல என்னோட அப்பாவுடைய இது இருக்கிறார், பிளட் ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் பேட்டர்னல் இருக்கிறாங்க அப்படின்னு ரியலாவே இருந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இருக்கிற டாக்குமெண்ட்டை கொடுங்க, அப்ளிகேஷன் பண்ணி என்ஆர்ஐ மாத்திக்கலாம். ஏன்னா என்ஆர்ஐ யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் காஸ்ட்லி, அது டீம்டு போனால் டபுள் த மடங்கு வரும். பட் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மிங்க என்ஆர்ஐ மாணவர்களுக்கு. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னா கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கணும். லோயர் மார்க் இருக்கிறேன், பட் ஆனால் சீட்டை பாண்டிச்சேரியில் வாங்கிடணும், கம்மியான ஃபீஸில் படிக்கணும்னா இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது. வர 14ஆம் தேதி டைம் இருக்கு, 4 நாள் இருக்கு. தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அது இல்லாமல் பிடிஎஸ் படிப்புக்காக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் வெட்டனரி சயின்ஸ், கால்நடை மருத்துவத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி விவரம் சொல்ல போனால் 7 கல்லூரி, 550 சீட்டு, மொத்தம் அப்ளிகேஷன் 50,000 மாணவர்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால்நடை மருத்துவம் தான் படிக்கணும்னு சொல்லி விரும்புறார் வெட்டனரி. சரிங்களா? ஆனா இங்க இருக்கிறது 550 சீட்டு. 50,000 பேரோட எண்ணம் என்னவா இருக்கும்? எப்படியாவது பிடிஎஸ் ஜாயின் பண்ண தான் இருக்கும் இல்லையா? அதில் நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க தான் இப்போ நார்த் சைடு போக முடியும். இதுலேயும் உங்களால் நல்ல மார்க் எடுத்து நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா நாம ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தாராளமாக ஒரு 6 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸில் பிபிஎஸ்சி படிக்கலாம். அது பாண்டிச்சேரி ரிவரில் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டனரி சயின்ஸில் படிக்கலாம். தயவு செஞ்சு அப்ளிகேஷன் போட்டு வைங்க.
நீடட் இருக்கிற பட்சத்தில் வந்து நேரில் பாருங்க, உங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் ஆயுர்வேதா தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் இருக்கிறாங்க. இல்லை அங்கேயும் அதர் ஸ்டேட் செல்ஃப் சப்போர்ட்டின்ற ஒரு கேட்டகரியில் ஆயுர்வேதாவும் நம்ம எலிஜிபிள் தான். எது இப்படி பிவிஎஸ்க்கு எப்படி நம்ம எலிஜிபிள், அதே மாதிரி தான் இதுக்கு எலிஜிபிள். பாண்டிச்சேரி நம்ம யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக போயிட்டு வர ஒரு மாநிலத்தில் அது ஒரு மாநிலம். நிறைய மாணவர்கள் அதை தான் தேடுறோம். ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி வெளியில் எங்கேயும் போகிறது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால போகிறது இல்லை. பட் என்ன மார்க் இருந்தாலும் ஒரு 250 மார்க்குக்கு மேலே இருக்கீங்களா, அப்ளிகேஷன் போடுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான இது 3வது அப்டேட். ஃபர்ஸ்ட் அப்டேட் தமிழ்நாடு என்ன நடக்குது, ரேங்க் லிஸ்ட் வரும்போது வெயிட் பண்ணலாம். நம்பர் 2 சென்டாக் புதுச்சேரி அப்ளிகேஷன் போட்டணும். நம்பர் 3 எம்சிசியில் நேற்று ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. சரிங்களா, கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளும் அரசு மருத்துவ கல்லூரிகள் 15%. இது இல்லாமல் எய்ம்ஸ், ஜிப்மர் 100% சீட் ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இவங்க எல்லாமே உங்களுடைய சீட்ஸ் கான்ட்ரிபியூஷனை வந்து இன்ட்ரா எம்சிசி போர்ட்டலில் என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதுக்குள்ளே போய் அவங்களுடைய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதுக்குள்ளே போயிட்டு சீட் மேட்ரிக்ஸ் கான்ட்ரிபியூஷனை என்ட்ரி போடணும். அதுவும் என்னைக்குள்ளே போட சொல்லியிருக்கிறாங்க, வர 16/7/2025 ஈவினிங் 6 மணிக்குள்ளே பண்ண சொல்கிறாங்க. அப்போ இன்டெரக்டாக இது முடிஞ்சு என்ன தெரிஞ்சுக்க முடியுது, 16ஆம் தேதிக்குள்ள எம்சிசிக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வந்துடும். அப்போது 16ஆம் தேதி சீட் மேட்ரிக்ஸ் வந்துடும்னா அதுலேருந்து அதிகபட்சம் 5லேருந்து 7 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த கோர்ட்டு கேஸ் பிளாபிளா இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். பட் எம்சிசி அவங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரெடியாக இருங்க. டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க. அப்போதான் நம்ம முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், டெபாசிட், கவுன்சிலிங், அலாட்மெண்ட் இங்கே கிடைக்கலன்னா தமிழ்நாட்டில் பார்க்கணும், தமிழ்நாட்டில் கிடைக்கல டீமில் பார்க்கணும், டீமில் இல்லைன்னா பாண்டிச்சேரியில் பார்க்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ஆர்ஐயா மாதிரி டீமில் படிக்க வைக்கணும். இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ண முடியும், நான் ஒரு 350 மார்க் இருக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கல்லூரியில் எம்பிபிஎஸ்ஸை வாங்கி குறைவான ஃபீஸில் ஒரு 10 லட்சம் 11 லட்சம் படிக்க வச்சிடணும். இதுவும் எங்கே இல்லைன்னா எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிச்சிடணும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் நானும் முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறோம். தேவையுள்ள மாணவர்கள் தயவு செஞ்சு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப் கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன்னு தெரியல, தேவை எனக்கு. நான் இன்னமும் ஒரே ஒரு பாயிண்ட் வேணும் முடிச்சிடுறேன் சார். இந்த இன்ஃபர்மேஷன் இந்த மார்க் எனக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கா, தாராளமாக ஒரு வேலையோட உதவி பயன்படாமல் போகலாம். இல்லை எல்லா விதமான சுச்சுவேஷன்லையுமே ஒரு டைலமான ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்னு வரும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் என்னை போன்ற ஒரு உதவி வந்து ரொம்ப பெரிய பயனுள்ளதாக இருக்கலாம். டெசிஷன் எடுக்கிறதுக்கு எங்கே கிடைக்கும்னே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறோம், கடைசி வரைக்கும் அந்த இடத்துல மழையே பெய்யல, என்ன பண்ணுறது, எப்படியா சீட்டு வாங்கி ஆகணுமே. அது மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமானது எம்பிபிஎஸ் சீட்டு, பிடிஎஸ் சீட் எங்கேயாவது படிச்சிடணும். ஸோ நம்மளே இன்ஃபர்மேஷன் இருக்குன்ற விஷயத்த மறந்துடாதீங்க. அனுபவம், இன்சைட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய தகவலோட பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.